ஹாய், இன்றைக்கி சண்டே நல்லா ஏர்லியராக டீ குடிச்சிட்டு அப்படியே இன்றைக்கி சண்டே வந்து வேர் பண்ணக்கூடிய சாரியும் வந்து பார்த்து எடுத்து வச்சுட்டேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு 3D பிரிண்டரில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சாரீ. இந்த சாரீ நான் இளம்பிள்ளையில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதை தான் வந்து நான் வேர் பண்ணி காமிக்க போகிறேன். இதுதான் இதனுடைய ஃபைனல் லுக். கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக, ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த சாரீ. இந்த சாரீ வேர் பண்ணிட்டு தான் நான் மாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு சர்ச் கிளம்பினேன். இதான் சாரியோட பல்லு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கட்டுறதுக்கு கூட ரொம்ப 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 ஈஸியாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. இந்த சாரீ கட்டிட்டு தான் நான் மாஸ்க்கு போயிருந்தேன். இப்போ பார்த்தோம்னா கோவில்லேருந்து மாஸ்க் முடிஞ்சிட்டு எல்லோரும் வெளியில் வந்துட்டு அந்த கொடியை கொண்டு வந்து கோவிலை சுற்றி ஒரு ரவுண்ட் வந்த பிறகு கொடியேற்ற போகிறதா ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. பிஷப்பு, ஃபாதர்ஸு எல்லாருமே வந்துட்டு அந்த கொடி பின்னாடியே போகிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கோவிலை சுற்றி ரவுண்ட் வந்த பிறகு கொடி வந்து எவ்வளோ அழகாக வந்து ஏற்றுறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் மெயினாக கவர் பண்ணிக்கிறதே வந்து எப்படிலாம் வந்து எங்கள் கோவிலில் கொடியேற்றுறாங்க, அதுக்கு எவ்வளோ பேர் வராங்க அப்படின்றத பற்றி காமிக்கிறதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோவும் எடுத்திருக்கேன். யாருமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருமே இப்போ கோயிலை சுற்றி வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றி ரவுண்டு வந்துட்டு பேண்ட் வாசிச்சுட்டே ரொம்ப வந்து பயங்கர ஆர்ப்பாட்டமாக எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபாதர் வந்துட்டு கொடியேற்ற எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. கொடியை வந்து கட்டுறதுக்காக எல்லோரும் கொண்டு போய் ஒரு கார்னரில் இருந்து கட்டி கொடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கோயில் பெல்லு பறக்கிற எல்லாத்தையும் பார்க்க தான் போகிறீங்க. இப்போது பிஷப் அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்காரு. எல்லோரும் வந்துட்டு கொடி கட்டுறதுக்காக எடுத்துகிட்டு பாதி பேர் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஃபாதர், பிஷப், சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு சர்ச்சுக்கிட்ட போயிட்டு அங்கே இருக்க அந்த கொடி மரத்துக்கிட்ட நிற்க போகிறாங்க. அங்கே இருக்கிற அந்த கொடி மரத்துக்காக தான் கொடி ரொம்ப சூப்பராக பறக்க போகுது. பாருங்கள், அதை ஃபுல் வீடியோவையும் அழகாக காமிச்சிருக்கேன். இப்போ வந்து அந்த கொடியை வந்து கட்டிட்டு அது மேலே பறக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாட்டை கேட்டாலே இப்படியே வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி புல் அரிச்சிருது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பாட்டுக்கும் அந்த கொடியை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பறந்து வர்றதுக்கும் இருக்கும். கேட்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கொடி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு பறந்து வருது. எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கூட கண் இமைக்காமல் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கின்னு பார்த்து கிளைமேட் வந்து ரொம்ப வெயிலாகவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப பக்தியோட அந்த கொடியேற்றத்தை வந்து எல்லோரும் கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்குலாம் ரொம்ப 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 மாதாவுடைய அருள் வந்து அப்படியே கிடைக்க போகிற அந்த இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கொடி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் அப்படியே அந்த மணிகுண்டுக்கு மேலே பறக்குது. ஏற்றி முடிச்சதும் பொங்கல் கொடுத்தாங்க. எல்லோரும் பொங்கல் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாம் ஃபேமிலியாக இருந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து எல்லோரும் சேர்ந்து பிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அங்கே சர்ச்லேயே. அது முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலை விட்டு வெளியில் வந்தோம். இதுதான் எங்கள் கோயிலோடைய ஃப்ரண்ட் லுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 2 மலைகளுக்கு இடையில் அழகாக அந்த விண்ணேற்பு மாதாவுடைய கோவில் வந்து அமைஞ்சிருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னு கொஞ்சமாக மோர் குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு மதியானம் ரெடி ஆகிட்டோம். அப்படியே வந்துட்டு மட்டன் அது கூட கொஞ்சம் சாதம் வச்சு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து சண்டேவை பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.